என்னதான் நம்ம பாலுவும் அடுத்ததா வந்து இந்த ஆனந்தி 2 பேருமே, "இல்ல இதுக்கு என்னால சம்மதிக்க முடியாது." அதாவது பாலு ஒரு பக்கம் வந்து இந்த மாரி இந்த கல்யாணம் வேணாம், அவங்கள கஷ்டப்படுத்தி இந்த ஒரு விஷயம் வந்து நடக்க வேணாம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஒரு பக்கம் ஆனந்தி வந்துட்டு, "என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? எங்க வீட்ல இருக்கக்கூடிய எங்க அதாவது அக்கா, அடுத்தது அம்மா இவங்க யாரையுமே விட்டுட்டு என்னால இந்த கல்யாணத்த பண்ண முடியாது. அதுவும் இல்லாம எனக்கு ஏற்கனவே கல்யாண ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா பாலுவோட மனசுக்குள்ளேயும், ஆனந்தியோட மனசுக்குள்ளேயும் 2 பேருக்கும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா வந்து இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து அந்த ஒரு விஷயத்தை அவங்க வெளியே கொண்டு வரல. ஒரு பக்கம் இந்த பாலுவோட அண்ணன் இருந்துட்டு நல்லா கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் வந்து தாலியை கட்ட போகிற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு இப்படி கொண்டு வந்து விடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனால் அதே சமயத்தில் இப்போது பாலு இருந்துட்டு அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து இவங்க எல்லாருமே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்டுறதுக்காக போக ஆரம்பிச்சிடறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம இவங்க அதாவது ஷாலினி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம கயல் 2 பேருமே இந்த கல்யாணம் நடக்கிறத பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் இந்த ஆனந்திக்கு இங்கே கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா அடுத்ததாக வந்து என்னென்ன பிரளயம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே நடக்க போகுது. கண்டிப்பாக அந்த ஒரு ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதாவது நம்ம கயல் வந்துட்டாங்க, அடுத்ததாக ஷாலினி வந்து ஆனந்தியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. கயல் இருந்துட்டு நம்ம ஷாலினியும் ஆனந்தியும் இப்போ எங்கே ஆட்டோ எடுத்துகிட்டு தனித்தனியாக போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் ஆனந்திக்கு இப்படிப்பட்ட விஷயம் நடக்குது அப்படின்ட்டு தெரியாது. அதே மாதிரி இந்த அதாவது ஷாலினிக்கு ஆனந்தி எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஷாலினியோட கழுத்தில் தாலியை கட்டுறதுக்கு ஒரு ஆண் வந்து ரெடியாக நின்றுட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து இங்கே ஷாலினி பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம கையில் இருந்துக்கிட்டு அந்த பக்கம் வந்து பார்க்கும்போது யார் தெரிறாங்க, வேறு யாரும் கிடையாது, அந்த பாலு மட்டும்தான் தெரியும். அதாவது பாலுவோட விஷயம் நம்ம கையலுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அண்ணனே வந்து டைரெக்டாக வந்து இந்த மாதிரி பாலு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த பொண்ணோட வீட்டில் வந்து ஆல்ரெடி கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்டாங்க. பட் இருந்தாலும் கையில் இருந்துட்டு அந்த பொண்ணோட வீட்டில் நம்ம பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அது தன்னோட வீடு தான், தன்னோட தங்கச்சி தான் அந்த பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஆனால் ஆப்போசிட்டில் நின்று பார்க்கும்போது ஆப்போசிட்டில் நேராக வந்து நம்ம பாலு மட்டும்தான் இருக்காங்க. பாலு இந்த ஆனந்தியோட கழுத்தில் தாலியை கட்டுறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. அதே சமயத்தில் ஷாலினி வந்து இப்போ பயங்கர அதிர்ச்சியோடு இருக்காங்க. ஏன்னா ஷாலினிக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை இது. ஆனால் ஷாலினிக்கு இந்த பாலு தான் வந்து மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது. இன்னொரு பக்கம் வந்து இங்கே பயங்கர இதாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த பாலு இருந்துட்டு இந்த ஷாலினியோட கழுத்தில் தாலியை கட்ட ஆரம்பிச்சிடறான். உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் வந்து நம்ம கையலுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் வந்து ஷாலினிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இப்போது கையலுக்கு தெரியாமல் ஷாலினி இந்த ஒரு விஷயத்தை வந்து மேனேஜ் பண்ணணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். அதாவது கையலுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, கையலுக்கு தெரியாது, அதுதான் வந்து இதில் ஒரு கேவலமான ஒரு விஷயமோ அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பக்கம் வந்து பயங்கர ஷாக்கோடு இருந்துகிட்ருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இப்போது கல்யாணம் நடந்துடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் ஷாலினி இருந்துட்டு ஆனந்த் எதுக்காக இப்படி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தெரியாமல் இருக்காங்க. ஆனந்த் இருந்துட்டு இந்த மாதிரி இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், நான் சைலண்ட்டாக வந்து வீட்டுக்கு போயிடுறேன், எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போவே போயிட்டு இங்கே இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. காமாட்செல்லாம் வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு வேற ஏதோ ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினைக்கும் போதே வந்து அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே காமாட்சி இருந்துட்டு ரொம்ப கோவப்பட்டாங்க. அவங்க எவ்வளோ இதாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அப்படி இருக்கும்போது தான் பொண்ணு தான் இப்படி ஒரு தப்பான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே முடியாது. இங்கே ஷாலினிக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, அதாவது நம்ம ஆனந்திக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஷாலினிக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போது ஆனந்த் இருந்துட்டு அந்த தாலியை வந்து தன்னோட அதாவது அப்படியே ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து விட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கையில் இருந்துட்டு நேராக வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அதாவது பாலுக்கிட்டேயும் அவங்க அண்ணங்கிட்டேயும் இந்த மாதிரி அங்கே கல்யாணம் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கையலுக்கு ஆனந்தி தான் வந்து பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஒரு பக்கம் வந்து இப்போது ரொம்ப திருன்னு வந்து
பாலு முழிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி கயல் வந்து ஆனந்தி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கல, அதனால் இதை நம்ம பொறுமையாக தான் வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த மாதிரி அந்த பொண்ணோட வீட்டில் வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி கல்யாண ஏற்பாடுகள் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது அந்த பொண்ணுக்கும் பாலுக்கும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை அந்த பொண்ணு எப்படியாச்சும் நான் தடுத்து நிறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது கயலோட தங்கச்சி தான் அப்படிங்கிறது கயலுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த விஷயத்தை பற்றி சொல்லி உண்மையிலேயே வந்து கயல்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணது உண்மையிலேயே தவறான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து 2 பேரும் லவ் பண்ணிட்டாங்க. வேறு ஆப்ஷன் வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் தான் வந்து கரெக்டு, நீங்கள் செஞ்சது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம கையில் இருந்துட்டு மற்றவங்களோட விஷயத்தில் வந்து இப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு இந்த விஷயத்தை பார்த்துருந்தாங்க. அதாவது தன்னோட தங்கச்சி தான் சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உண்மையிலேயே எந்த அளவுக்கு கோவப்பட்டுட்ருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமே தான் வந்து தெரிய வரப்போகுது. ஏன்னா கயலுக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம கையில் இருந்துட்டு சரி எப்படியோ ஒன்று அந்த பொண்ணோட வீட்டில் எப்படியாச்சும் சம்மதம் வாங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஷாலினிக்கு மட்டும்தான் உண்மை தெரியும், இப்போ ஆனந்திக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனால் அந்த ஆனந்தி கழுத்தில் தாலியை கட்டினவன் யார், என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஷாலினிக்கு இது வரைக்கும் தெரியாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.